Hello friends, this is your Yoga Nandam, biology lecturer from Edall Academy YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு important topic வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். The topic name என்னன்னு பார்த்தீங்கன்னா structural organization in animals. இந்த டாபிக் 11th standard NCERT bookல கொடுத்திருக்காங்க as well as இந்த state board syllabusலயும் கொடுத்திருக்காங்க. This is one of the important topic for NEET examination. So இந்த டாபிக்ல வந்து நம்ம ரெண்டு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். First we are going to discuss about animal tissues. Animal body is made up of what are the different types of tissues that we are going to discuss. அதுக்கு அடுத்து வந்து ஒரு அனிமலோட என்டையர் மார்பாலஜி அண்ட் அனாட்டமியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து காக்ரோச் மட்டும் உங்களுக்கு நீட் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஏர்த்வாம் அண்ட் ஃப்ராக் வந்து நீட் சிலபஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அது உங்களுடைய ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் we are going to discuss about animal tissues. Animal body is made up of what are the different types of tissues that you try to remember. First, tissue na என்னன்னு பாருங்க. டிஷ்யூன்றது ஒண்ணு இல்லைங்க, it is a group of cells, similar cells having specific function and origin தான் டிஷ்யூன்னு சொல்றோம். டிஷ்யூனாக்கா group of similar cells. சரி, இந்த அனிமல் டிஷ்யூஸ் வந்து எத்தனை டைப்பா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்க. There are 4 types of animal tissues கொடுத்துருக்கு பாருங்க. Epithelial tissues, connective tissues, muscular tissues and neural tissues வந்து animal body made up of. There are 4 types of tissue system. Try to remember what are the 4 types of tissue system which are present in the body of animals: epithelial tissues, connective tissues, muscular tissues and neural tissues. இதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் we are going to discuss about epithelial tissues. epithelial tissues அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னு பாருங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து it has free surface. நம்ம பாடியோட அவுட் சைட் அண்ட் இன்சைட் பார்ட்டை வந்து கவர் பண்ணியிருக்கிற டிஷ்யூ தான் வந்து epithelial tissue அப்படின்னு சொல்றோம். It has free surface which faces either body fluid. Body fluid mean towards inside or outside towards environment. இது வந்து எங்கெல்லாம் கவர் பண்ணியிருக்கு பாருங்க. covers or lines body or body parts. நம்மளுடைய body parts. What are the different types of body parts present in the body of animals? ஜென்ரலா வந்து நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம இமேஜின் பண்ணி படிச்சோம் அப்படின்னா ஈஸியா இருக்குங்க. செல்ஸ் பாருங்க, இதுல வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு காம்பாக்ட்லி பேக்டு. காம்பாக்ட்லி பேக்டு மீன் வித்தவுட் இன்டர்செல்லார் ஸ்பேசஸ், க்ளோஸ்லி பேக்டு வித் லிட்டில் இன்டர்செல்லார் மேட்ரிக்ஸ். இதுல கொஞ்சம் மேட்ரிக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இதுல ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் we are going to discuss about epithelial tissues வந்து எத்தனை டைப்ஸ் இருக்கு. Epithelial tissues are classified into 2 types: simple epithelial and compound epithelial. Simple epithelial அப்படினாவே வந்து that is made up of வந்து single layer. Compound epithelium made up of வந்து multi layer, many layers. சரி, ஓகே. இப்போ simple epithelial layer எங்கெல்லாம் இருக்கு, அதனுடைய டைப்ஸ் என்னன்றதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். simple epithelial layer made up of single layer. ஒரே ஒரு லேயர் தான் வந்து அதனுடைய செல் லேயர் அரேஞ்ச் ஆயிருக்கும். இது எங்க இருக்கு பாருங்க. மோஸ்ட்லி வந்து a simple epithelial layer body cavities கவர் பண்ணியிருக்கு, ducts கவர் பண்ணியிருக்கு and tubes. Body cavities அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வந்து buccal cavity is one of the examples சொல்லலாம். Then ducts are classified into 2 types: exocrine and endocrine ducts. இங்க நம்ம டிஸ்கஸ் பண்றது exocrine glands with ducts. Then tubes எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து nephron வந்து proximal convoluted tubule, Henle's loop, then distal convoluted tubules. இந்த tubules-லயும் வந்து இந்த லேயர் வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த சிம்பிள் எபிதீலியம் எத்தனை டைப்பா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்க. 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க: squamous epithelium, cuboidal epithelium and columnar epithelium. Try to remember what are the 3 types of epithelial tissue layer: squamous epithelium, cuboidal epithelium and columnar epithelium சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன டைப் பாருங்க. இது ஒன் பை ஒன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் squamous epithelium. The squamous epithelium அதனுடைய செல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. squamous epithelial layer is made up of flattened cells. See the diagrammatic representation. Squamous epithelial layer made up of flattened cells. So இது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது பாருங்க, irregular boundaries. ஸோ இந்த பவுண்டரிஸ் பாருங்க, பவுண்டரிஸ் வந்து வெதர் ரெகுலர் மேனர்ல இருக்கா இல்லை irregular மேனர்ல இருக்கான்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆஃப் the cells are
flattened with irregular boundaries. இது எங்க இருக்கு பாருங்க. Walls of blood vessels and sacs of lungs. So this is one of the important point. Sleeve வந்து இது எந்த பார்ட்ல லொகேட் ஆயிருக்குன்றத வந்து அதிகமா கேட்டிருக்காங்க. அதனால try to understand. So mostly is squamous epithelial layer found in the walls of blood vessels and sacs of lungs. So what is the function அப்படின்னு பார்த்தீங்கன்னா diffusion, movement of molecules from the region of higher concentration to lower concentration. So this layer is forming as diffusion boundaries அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Second type of epithelium என்னன்னு பார்த்தீங்கன்னா cuboidal epithelium. The cuboidal epithelium made up of cube-like cells. See the diagrammatic representation. Diagrammatic representation பார்த்தீங்கன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது எங்க இருக்கு? இது வந்து found in the ducts of glands and tubular parts of nephron. Try to understand. இந்த introductionலயே நம்ம பார்த்தோம், அதே தான் இங்க கொடுத்திருக்காங்க. எங்க இருக்கு? Ducts of glands. Ducts of glands na exocrine gland. Exocrine glands only with duct and tubular parts. Nephron. Nephron is generally called as structural and functional unit of our kidney. Nephron lo வந்து proximal convoluted tubule இருக்கு, loop of Henle இருக்கு, and distal convoluted tubules இருக்கு. The tubular part also enclosed by cuboidal epithelial layer. சரி, இதனுடைய function என்ன? Secretion and absorption. So it helps to absorb water and mineral elements from nephrons. Secretion அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வந்து glands. Ducts of glands carry out the process secretion. The epithelium epithelium of proximal convoluted tubule. That only just now I said. So where it is located? In nephrons. Nephron lo வந்து proximal convoluted tubule இருக்கு. அந்த region ல பாத்தீங்கன்னாக்கா small brush border like microvilli is present. It helps to absorb water and mineral elements. Third type of epithelium, columnar epithelium. So இந்த cells எப்படி இருக்குன்னு பாருங்க. டாலா இருக்குன்னு சொல்றாங்க, ஸ்லெண்டர் செல்ஸா இருக்கு. பட் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்திருக்காங்க பாருங்க. See the diagrammatic representation. இதுல வந்து நியூக்ளி எங்க லொகேட் ஆயிருக்கு பாருங்க, at the base. In almost in all cells, nucleus is located at one end of the cell. That means the base of the cell இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. So இதுல பாருங்க, the free surfaceல வந்து maybe வந்து microvilli. The outer free surface is there, no? So that free surface possesses numerous hair-like appendages which are called as microvilli. So in the layer எங்க இருக்கு பாருங்க, இந்த epithelial layer lining of stomach, found in the lining of stomach and intestine. So இதனுடைய function பாத்தீங்கன்னா secretion and absorption because of small hair-like appendages இருக்கிறதுனால, microvilli இருக்கிறதுனால it helps to absorb water and mineral elements or some drugs, as well as which are that everything we are going to discuss from absorption, digestion and absorption topic. Certain epithelial, simple epithelial layer have modifications. So here there are two examples are given. Columnar and cuboidal cells வந்து சில செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து நியூமரஸ் வந்து ciliated appendages இருக்கு. Such kind of epithelial cells are called as ciliated epithelium. சில epithelial cellsல பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த secretion process வந்து carry out பண்ணுது சொல்றாங்க. So இங்க வந்து there are two examples கொடுத்திருக்காங்க. First one பாருங்க, ciliated epithelium. Columnar and cuboidal cells have certain modifications. From that, first one is ciliated epithelium. The cells, see the diagrammatic representation. Cells bear cilia on their free surface. Cilia is nothing but a small hair-like appendages present. This layer found in the inner surface of hollow organs like bronchioles and fallopian tubes. Examples are very important. So the ciliated epithelial layer found in bronchioles and fallopian tube. What is the role of this ciliated epithelium? It moves the particles towards specific direction. For example, in case if you are inhaling any dust particle, that dust particle expelled out, it is not transported towards lung.
towards lungs. Same like the fallopian tube, either fertilized or unfertilized egg move towards uterus. So this ciliated epithelial layer move the particles towards specific direction கொடுத்திருக்காங்க. See the second modifications என்ன கொடுத்திருக்காங்க? Glandular epithelium. Glands அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். Glandsனா secretions. Cells specialized for secretions. It has classified into two types. Unicellular and multicellular கொடுத்திருக்காங்க. Unicellular consists of isolated glandular cells. Example, goblet cells. The goblet cells எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டமக்ல இருக்கு. Alimentary canal கொடுத்திருக்காங்க பாருங்க. Goblet cells of alimentary canal. A multicellular glandular epithelial layer seen in salivary glands. So இந்த diagrammatic representation கொடுத்திருக்காங்க இங்க. Clear understand பண்ணீங்க. Unicellular and multicellular glandular epithelial layer found in which part of the animal body? Alimentary canal goblet cells இருக்கு. That is an example for unicellular glandular epithelium. The salivary glands are enclosed by multicellular glandular epithelium. So இதுக்கு two examples கொடுத்திருக்காங்க பாருங்க. Based on the mode of pouring of the secretions, glands are classified into two types. What are the two types of glands? Exocrine glands and endocrine glands. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். Exocrine glands, for example, bile juice. Bile juice secreted by liver. The liver secrete பண்ற bile juice வந்து bile ductல ஸ்டோர் ஆகுது, கால் பிளாடர்ல ஸ்டோர் ஆகுது, சிஸ்டிக் டக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து டக்ல வந்து ஸ்டோர் ஆகி போறாங்க. அப்போ வித் டக் இருந்ததுன்னா அது என்ன சொல்றாங்கன்னா எக்ஸோக்ரைன் கிளான்ஸ். எண்டோக்ரைன் கிளான்ஸ் செக்ரீஷன் பார்த்தீங்கன்னா டைரக்டா நம்மளுடைய பிளட்ல மிக்ஸ் ஆகும். ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆர் காமன்லி கால்ட் ஆஸ் டக்லெஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். Exocrine glands release secretions through ducts or tubes. Exocrine glands examples இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Exocrine glands என்னென்ன secrete பண்ணுது? Mucus, saliva, earwax, oil, milk, digestive enzymes, etc. கொடுத்திருக்காங்க. Endocrine glandsல என்ன கிடையாது? There are no ducts. They produce hormones. இதுக்கு அடுத்து வந்து compound epithelium. So animal body is made up of, there are four types of tissues அப்படின்னு பார்த்தோம். இதுல நம்ம டிஸ்கஸ் பண்றது first type of tissue, epithelial tissue. Epithelial tissue made up of either single layer or compound layer அப்படின்னு பார்த்தோம். Simple layer made up of single layer of cells. Compound layer made up of multi-layer of cells. இதனுடைய function வந்து limited role தான் கொடுத்திருக்காங்க. Limited role in secretion and absorption. அப்போ maximum secretion carried out by simple epithelium. அதை understand பண்ணிக்கங்க. அதே போல இந்த compound epithelial layer mostly எந்த ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு பாருங்க. Dry surface of skin, moist surface of buccal cavity, pharynx, inner lining of ducts of salivary glands and pancreatic ducts. So in the examples very important. Compound epithelial layer seen in which are the parts of animal body: buccal cavity, pharynx, inner lining of ducts of salivary glands and pancreatic ducts. In the region எல்லாம் வந்து the compound epithelial layer இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. So the compound epithelial layer ஓட main function என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து protect our body against chemicals and mechanical stresses. So இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து epithelial tissue மட்டும்தான் இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Epithelial tissue classified into two types னு பார்த்தோம். Simple epithelium and compound epithelium. Simple epithelium ஃபர்தரா வந்து எத்தனை டைப்பா வந்து கிளாசிஃபை பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம் நம்ம. So அதை try to remember. Squamous epithelium, cuboidal epithelium and columnar epithelium அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அது எங்கெங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். போல காம்பவுண்ட் எபித்தீலியம் மேட் அப் ஆஃப் ஹவு மெனி லேயர் ஆஃப் செல்ஸ், இது எந்தெந்த பார்ட்ல இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து இதுல வந்து ஒரு ஸ்மால் டாபிக் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அனிமல் டிஷ்யூஸ் ஆஃப் சம் ஜங்ஷன்ஸ். டிஷ்யூஸ் வந்து டிஷ்யூஸ்னா குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ்.
So they have specialized junctions provide both structural and functional links between individual cells அப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. So நம்ம டிஷ்யூஸ்க்கு இடையில பாத்தீங்கன்னா there are 3 types of junctions வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. What are the 3 types of junctions? Tight junction, adhering junction and gap junction அப்படின்னு சொல்லிட்டு 3 types of junctions ஃபார்ம் ஆகுது. The tight junction பாருங்க stop substances from leaking across a tissue. So these type of junction it will not allow to leak any substance from tissues. அதாவது டிஷ்யூக்குள்ள இருந்து எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இது வெளியே லீக் பண்ணாது. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ஜங்ஷனை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. This type of cell junction is called as tight junction அப்படின்னு சொல்றோம். அதே போல நெக்ஸ்ட் பாருங்க adhering junction. இந்த adhering junction என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செல்ஸ் இடையில வந்து இப்போ நம்ம bricks, so while you are constructing during that time we can able to see in between bricks வந்து நம்ம cement வந்து பேக் பண்ணுவாங்க like that. So this type of junction is cementing to keep neighboring cells together. எல்லா செல்ஸுமே வந்து இது டுகெதரா வந்து ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஜங்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க கேப் ஜங்ஷன். இந்த கேப் ஜங்ஷன் தான் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு மூவ் மாலிகூல்ஸ் அக்ராஸ் தி செல். ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து மாலிகூல்ஸ் மூவ் பண்றதுக்கு வந்து இந்த ஜங்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. Facilitate the cells to communicate with each other by connecting the cytoplasm of adjoining cells for rapid transfer of ions and molecules. So animal body la the tissues are forming, there are 3 types of junctions. அதாவது first one வந்து tight junction. இந்த டைப் ஆஃப் டிஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃப்ளூயிடும் வந்து வெளியவோ உள்ளவோ அலோவ் பண்ணாது. செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா எல்லா செல்ஸுமே வந்து டிஷ்யூனா குரூப் ஆஃப் செல்ஸ் ஹெல்ட் டுகெதர் வித் ஹெல்ப் ஆஃப் adhering junctions. Then third type of junction பாருங்க gap junctions. இந்த கேப் ஜங்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து மாலிகூல்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். The topic is epithelial tissue system. ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இஸ் connective tissue, second type of tissue system. Thank you very much for listening. Those who are watching our videos, you are requested to like, subscribe and share to your friends. All the best.